வணக்கங்க. இப்போ கடந்த 2 நாளைக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி இருந்தேங்க. எந்த கட்சிக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரியான தலைமை இருக்க கட்சிக்கு போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதே அன்னைக்கு அண்ணன் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு, சங்கி எங்கள் தோழர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அது சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராக இருக்கிறதே சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம். சரியான தலைமையும் இருக்குங்க. அடுத்த 25-50 ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது. பொறுப்பு அமைச்சரும் வலுவான எங்கள் கோவையை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மண்டலத்துக்கு வந்து வலுவான அமைச்சர் இருக்கார். அவங்களோட இணைஞ்சு பயணிப்பு மக்கள் சேவை செய்வோன்ற எண்ணத்தில் நாங்கள் வந்து இப்போது எங்களோட உறவுகளுடன் சேர்ந்து இங்கே வந்து திராவிட கழகத்தில் இணைஞ்சிருக்குங்க. இப்போ வடக்கு மாவட்டம் முழுவதும் வடக்கு மாவட்டம் புதிய நிறைய பசங்களோட உறவுகள் நண்பர்களோடு எல்லாம் இணைஞ்சிருக்குங்க. வடக்கு மாவட்டம் தாங்க. வடக்கு மாவட்டம் வணிகர் பாசறை, தொழிற்சங்க பாசறை அன்னைக்கு கொடுத்த பட்டியல் கொடுத்துருக்குங்க. எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. இந்த திமுக இணைஞ்சிருக்கிறது வந்து இப்போ இந்த கடந்த 2 நாட்களாக எடுத்த முடியுமா, இல்லை ஏற்கனவே முடிவெடுத்து அதிலிருந்து இல்லை, இந்த 2 நாட்கள் நான் அன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எதுவும் முடிவு எடுக்கலைங்க. தமிழ் தேசிய இயக்கங்களே வேறு ஒரு இயக்கங்களுக்கு இணைஞ்சு பயணிப்போன்ற முடிவில் தான் இருந்தாங்க நான். அப்புறம் இப்போ அவர் அண்ணா அன்றைக்கி கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் மாறினாங்க. நம்ம பாரதிய ஜனதாவோட ஒரு இதுவாகவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, அதனால் சங்கி தோழருங்கும் போது வேண்டாம், நாங்கள் தோழர்களாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் இணைஞ்சிக்கலான்ட்டு. ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே இளைஞர்கள் அதாவது இப்போ பொதுவாகவே தமிழகத்தில் வந்து ஒரு எப்படி சொல்லணும், நேர்மறையான அரசியல் தேவைப்படுதுங்க. இங்கே வந்து தேவைப்படுது. அது வந்து டெப்டி சிஎம் கிட்ட இருக்குங்க. ஒரு சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமைனா வந்து அவர் டெப்டி சிஎம் தாங்க இப்போதைக்கு தமிழகத்தில். எல்லாருமே எதிர்ப்பு அரசியல் போடுவாங்க, சத்தம் போட்டு பேசுகிறது, அந்த மாதிரி நடிகர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு சிரிச்ச முகமாக நேர்மறையான ஒரு அரசியல் வந்து முன்னெடுக்கிறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இளைஞர்கள் நிறையா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தம்பிங்க பசங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் ஈர்க்கிறதுக்கு காரணமே அதான். இப்போ என்ன ஈர்க்கிற கூட அதான் காரணங்க. இங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேர்மறையான ஒரு அரசியல் தேவைப்படுது. அதற்காக வந்துருக்கு. நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குங்க. அன்றைக்கே சொல்லியிருந்தேன், நிறைய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. எங்கே போகிறதும் தெரியாமல் இருக்கிறாங்க. மாற்றக்கு வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் இங்கே வரது முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராவது பேசியிருக்கிறாங்களா? பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இது உடனடியாக நாங்கள் இன்றைக்கி எடுத்த முடிவு. அதில் தயாராக தான் இருக்கிறாங்க. வரக்கு நிறைய பேர் அனுப்பணும். இல்லை, அந்த மாதிரி இல்லை. நான் உள்ளூர் வாசி தாங்க. அப்படி இல்லை, மிரட்டலாம் எதுவும் இல்லைங்க. இங்கே பார்க்கலாங்கண்ணா. எடுத்தாச்சுங்கண்ணா. எடுத்தாச்சுங்கண்ணா. கையெடுங்கண்ணா. எடுத்தாச்சுங்கண்ணா. 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 ஐயா வந்துக்கலாம் ஐயா. எடுத்தாச்சுங்கண்ணா. 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 எடுத்தாச்சுங்கம்மா. எடுத்தாச்சுங்கண்ணா. இப்படி போ. ஆனால் இங்கே பார்க்கலாங்கண்ணா. எடுத்தாச்சுங்கண்ணா. இங்கே பார்க்கலாங்கம்மா. எடுத்தாச்சுங்கம்மா. எடுத்தாச்சுங்கம்மா. நீங்கள் பார்க்கலாங்கய்யா. எடுத்தாச்சுங்கம்மா. எடுத்தாச்சு பார்க்கலாங்கக்கா. எடுத்தாச்சுங்கக்கா. 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 அக்கா இங்கே பார்க்கலாங்கக்கா. எடுத்தாச்சுங்கக்கா. எடுத்தாச்சுங்கம்மா. எடுத்தாச்சுங்கக்கா. எடுத்தாச்சுங்கண்ணா. 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 எடுத்தாச்சு.
எடுத்தாச்சு 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 அண்ணா